என்ன பண்ணிட்டு இருக்கோம்? டான்ஸ் ஆடுறோம். சொல்லிடுவோம், இல்லைன்னா தெரியாதுல்ல. திருமலை படத்துல விஜய் ராகவா லாரன்ஸ் டான்ஸ் ஆட மாதிரி ட்ரை பண்ணோம், பட் முடியல, வராது. ஆனா 2 பேரும் சேர்ந்து ஏதோ பண்ண போறாங்கிறது மட்டும் தெரியுது. அந்த பாட்டுல வரும் கூத்து அப்படின்ட்டு. அந்த மாதிரி கூத்தடிக்க போறாங்களா அரசியல்ல? நிறைய கூத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துருவோம். நான் உங்கள் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். போன வாரம் தான் நம்ம சொன்னோம் ஃபுல்லா இருக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லியும் இந்த வாரம் நான் வருவேன், என்னை யாரோ தள்ளி விட்டுருக்காங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. ஆமா, நிறைய துறைகள் இருந்து அரசியலுக்கு தொடர்ந்து படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த வாரம் வர யாருன்னு பாக்குறப்ப ராகவா லாரன்ஸ் காஞ்சனா படங்கள்லாம் எடுத்து ஹிட்லாம் வந்து கொடுத்துருக்காரு. அரண்மனை எடுத்த ஒரு தேர்தலில் நிற்கும் போது காஞ்சனா எடுத்த நான் நிக்க கூடாதான்னு எதுவும் ட்ரை பண்றாரா? பேய்க்கும் சண்டை. அப்ப திரும்ப இடைத்தேர்தலை இறக்கி விடுங்கப்பா சுந்தர்சிய. அதான் அவரும் சொல்றாரு. ஆக்சுவலி என்னன்னா, இந்த வீடியோ வெளியிடறதுக்கு முன்னாடி நேத்து ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாரு. அரசியலுக்கு வர வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு, தள்ளப்பட்டிருக்கேன், அரசியலுக்கு வர வேண்டிய கால கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அப்படி என்ன காலத்தின் கட்டாயம்? என்ன சூழல்னு தெரியல, என்ன காலத்தின் கட்டாயம்னு தெரியல. அந்த வீடியோ இன்னைக்கு காலையில் ஒரு 18 நிமிஷம் வருது, நிறைய இடத்துல கட்லாம் இருக்கு. ஓகே, ஆரம்பிக்கிறப்ப கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லிட்டு குட்டி கதையோட தான் ஆரம்பிக்கிறாரு. அதை கட் பண்ணோடனே திருச்சி கிழக்குல நான் போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருங்க வரேன் அப்படிங்கிறாரு. சரி, திருச்சி கிழக்குல ஒரு போட்டி போடுறாரான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்களாம். அதுக்கு நான் பதில் சொல்றேன்னு தான் ஆரம்பிக்கிறாரு அந்த வீடியோவில். சொல்றேன், யாரு கேட்டா அவரு வெல் விஷஸ் யாரோ கேட்டிருக்காங்க போல, இல்லை கேட்க சொல்லியிருக்காங்க போல. அந்த மாதிரி அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்ன உடனே என்னுடைய ஃபேன்ஸ், என்னுடைய வெல் விஷர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் மீட்டிங் வந்து நான் போட்டேன். எல்லாரும் வந்து அண்ணா அப்போ நீங்கள் தானே சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்லாம் சொன்னாங்க. நோ கடமையை செய்யணும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். ஆனால் பாருங்க, ஆரம்பிக்காத கட்சியில் நம்ம நின்று ஜெயிச்சு சுகாதாரத்துறை அமைச்சர் வரையும் ஆவோன்னு நினச்ச அவரோட மன தைரியத்தை அவர் நினைக்கல, அவர் கூட இருக்கவங்களோட மன தைரியத்தை பாராட்டும். ஆமாம், கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். பட் அது அந்த பிளானே டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்பவே. அதான் என்னன்னா, இந்த பிளானே இவரோட பிளானே ஆயிடுச்சு. இவர் வந்து பேசிட்டு வீட்டுக்கு போறாரு. அவங்க அம்மாட்ட சொல்றாரு, அம்மா சார் அரசியலுக்கு வர போறாரு, நான் ஜாயின் பண்ண போறேன்னு. அம்மா பேசவே இல்லையா 3 நாள். ஐயோ, அம்மா பேசலன்னொடனே, அம்மா எதுக்குப்பா அரசியல் வந்து ஒரு சாக்கடைப்பா, நீ போவாதப்பா, நீ தலைவர்கிட்ட கூட்டு போப்பா, நானும் தலைவர்கிட்ட சொல்றேன்ப்பா அப்படின்லாம் சொன்னாங்களாம். தலைவர்கிட்ட எப்படிம்மா, பட் அம்மா வாக்க மீற முடியாதனால நான் வரல அந்த சமயத்துல. அவரு தாய் சொல்லை தட்டாதே, அங்க ஒரு இது வந்திருக்கு. அதற்கு பிறகு ரஜினியும் ஆரம்பிக்க முடியல, கால சூழல், கொரோனாவால பிரச்சாரத்துக்கு போக முடியலன்னா சொன்னாரு. அதற்கு பிறகு என் நண்பர் அரசியலுக்கு வரப்போறேன்னு சொன்னாரு. அப்பயும் போய் எங்க அம்மாட்ட நான் சொன்னேன், அப்பயும் வேணான்னு நீ வந்து தடுத்தாங்க. என் நண்பர்கிட்ட நான் வந்து பேசினேன். அப்ப இந்த கூட்டணி இதெல்லாம் வந்து போய்கிட்டு இருந்தது. நண்பர் யாரு? இவரு விஜய் தான், நண்பா நண்பி. ஓகே ஓகே. இந்த படத்துல எல்லாம் கூட இந்த மேகமாய் வந்து போகிறேன்னு ஒரு பாட்டுலாம் வரும்ல, அது ஆரம்பிச்சுதான் அதுக்கு கொரியோகிராஃப் பண்றதுக்கு விஜய்க்கு. ஓகே. அதற்கு பிறகு பல படங்களுக்கு நண்பருக்கு நான் வந்து பண்ணியிருக்கேன். நண்பரும் கூப்பிட்டாப்புல, பட் அப்பயும் அம்மா வேணான்னு சொன்னதுனால என்னால் போக முடியல. எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோடனே அம்மா பேரை சொல்லி நான் கூப்பிட்டேன், பார்த்தேன் என் நண்பர் எப்படி எதிர்பாராத முடிவு ஜெயிச்சிட்டார்ல அப்படின்ட்டு. அப்புறம் தான் எங்க அம்மா சொன்னாங்க, சரிப்பா நீ போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு. இது சாக்கடை இல்லப்பா, நண்பரே ஜெயிச்சிருக்காருப்பா அப்படின்னு சொன்னாங்களாமா. ஆமா, அந்த பணம் கொடுத்து தான் ஜெயிப்பாங்கிறதெல்லாம் உடைச்சிருக்காருல, சாதி வந்து உடைச்சிருக்காருல, நம்ம ரிசல்ட்லயும் கூட பார்க்க முடிஞ்சுது அது. ஆமா, ஓகே. அதனால நான் வந்து வரப்போறேன்னு ஒரு பீயும் சொல்லல. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய ரசிகர்கள் மக்கள், நான் தாய்க்கு நிகரா இருக்கிற தமிழ் மக்கள், நீங்க சொல்லுங்க இப்ப நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமா அப்படிங்கிறாரு. ஓகே, ரசிகர்கள் இருக்காங்க அவரோட டான்ஸுக்கு, காஞ்சனா பேய்க்கு அந்த குழந்தைங்க. ஓகே சரி, அதனால சொல்லுங்க அப்படின்றாங்க. சரி, என்னதான் சொல்றாங்க, நானும் போய் பார்த்தேன். இன்ஸ்டாகிராம்ல வாங்கினான்னு கூப்பிடுறாங்க. யாரு? டிவிகே பாய்ஸ். ட்விட்டர்ல பார்த்தா எதுக்கு வர கேக்குறாங்க, வந்துடாதீங்க ஹவுஸ்ஃபுல் நம்ம சொன்ன மாதிரி அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்றாங்க. அதனால எதை வச்சு முடிவு பண்ண போறாருன்னு தெரியல. அவர் முடிவு பண்ணிருப்பாரு, எந்த முடிவை வெளியே சொல்ல போறாரு? இன்ஸ்டாவை தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டா தான் சொல்லுவாரு. அவர் தான் சொல்றாரு, கால சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கருத்து கேட்டு வரான் ராகவா லாரன்ஸ். ஓகே, அப்ப திருச்சி கிழக்குல கூட எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி தான் இருக்கு பேசுறதெல்லாம் பார்க்கும்போது. ஆனா என்னன்னா, ரஜினிகிட்ட பேசுறப்ப சரி நான் வரல, யார் வரலாம் கேட்கிறப்ப அமைதியா இருந்தாரா அவரு. படிச்சவங்க வரணுங்கிறப்ப அண்ணாமலை ரெஃபரன்ஸ் இருக்கு அதுல. ஓஹோ, அதனால அண்ணாமலை பக்கம் ரூட் எடுக்க போறாரா இல்ல திருச்சி கிழக்கு விஜய் பக்கம் ரூட் எடுக்க போறாருன்னு போப்பதான் நமக்கு வந்து தெரியும். பட் நான் வந்து 60 குழந்தைகளை வந்து படிக்க வச்சிருக்கேன், அதெல்லாம் பண்ணிருக்காரு ராகவா லாரன்ஸ். மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் அவர் உதவி பண்ணியிருக்காரு.
பண்ணியிருக்காரு. முதியவர்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு, நிறைய பேர் படிக்க வச்சிருக்காரு. அதெல்லாம் ஏற்றுக்கணும் தான், நம்ம இல்லைன்னா சொல்லலை. பட் அரசியல் வந்து நான் சேவை செய்வேன்னு நிற்கிறாரு இப்போ ராகவா லாரன்ஸ். சரி பார்ப்போம், அவரோட முடிவு எப்போ அறிவிக்கிறாருங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நிதி ஆயோக் கூட்டத்தில் அந்த ஃபோட்டோலாம் வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தியா, பிரதமர் மோடிக்கு நேராக சீட்டு கொடுத்துருக்காங்க, விஜய்க்கு ஃபேஸ் டு ஃபேஸா 1-to-1 அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. ஆமாம் உட்காந்துருக்குறாங்க. அங்கே வந்து பேசியும் இருக்கிறாரு முதலமைச்சர். அந்த என்ன பேசினாருங்கிறதுக்கான இதை வந்து இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை எங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க. அனைவரும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி, சமூக நீதி, இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல், இதெல்லாம் வச்சு எங்களுக்கு ஒரு தீர்ப்பு மக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களோட நம்பிக்கை, தமிழ்நாட்டு மக்களோட நலன், மாநில மக்களோட விருப்பம், இதெல்லாம் வச்சுட்டு அந்த வகையில் நாங்கள் வந்து மத்திய அரசோட ஒத்துழைக்க தயாராக இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 2036 1.5 ட்ரில்லியன் எக்கனாமியை நாங்கள் அடைகிறதுக்கான விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நீட்டை வந்து தமிழ்நாடு அரசு எதிர்க்குது. +2 மார்க் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும், MBBSக்கான அந்த சீட்டு ஒதுக்கீடு எல்லா மருத்துவ படிப்புகள் அந்த நீட்டு கீழே வர எல்லாத்துக்குமே +2 மார்க் அடிப்படையாக வச்சுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, கோவையில் 2வது எய்ம்ஸ், மதுரையில் ஒரு செங்கல் வச்சாங்க, அது கொஞ்சம் வேலை நடக்குதுன்னு சொல்கிறாங்க, அதுவே இன்னும் திறக்கலை. இப்போ கோவையில் 2வது எய்ம்ஸுக்கு வந்து கேட்டிருக்காரு. அதே மாதிரி GST சாலை விரிவாக்கம், சில ரயில் போக்குவரத்து, விரைவு ரயில்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கேட்டிருக்காரு. அதில் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து உதயநிதியை மட்டும் இல்லாமல் திமுகவினரை கோவப்படுத்தியிருக்கு. என்னென்னா, அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பெரிய பொருளாதார மாநிலமாக, பொருளாதார சூழல்லாம் உலகளவில் ஒரு மாதிரி இருக்கும்போது கூட நாங்கள் வந்து 2வது பெரிய மாநிலமாக இருக்கோம், பெண்கள் அதிக அளவில் வந்து வேலை பார்க்குறாங்க. ஆமாம், தமிழ்நாட்டில் 42% பெண்கள் வேலைக்கு போகிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது சொன்னது இதெல்லாம் வந்து இந்த 1 மாதத்துலையா நடந்துச்சு, சோஃபா மாடல் ஆட்சியிலையா நடந்துச்சு, 5 ஆண்டுகள் திராவிட மாடல் ஆட்சியில் நடந்துச்சா, அதை சொல்லணும், விளக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த மாதிரி நிறைய கேள்விகள் அடிக்கிருக்காரு. எப்படி நீங்கள் வந்து பிரச்சாரத்தில் வேற மாதிரி பேசிட்டு இங்கே வந்து இப்படி சொல்லியிருக்கீங்களே அப்படின்ட்டு. கண்டிப்பாக பிரச்சாரத்தில் வந்து தமிழ்நாட்டில் கடனில் சிக்கி தவிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் டெல்லியில் போய் வந்து 2வது பொருளாதாரத்தில் உயர்ந்த மாநிலம் வந்து குறிப்பிடுறீங்க. தேர்தல் பிரச்சாரத்தில் நீட்டு மட்டும் தான் பெரிய பிரச்சனைன்னு கேட்டீங்க, அங்கே போய் நீட்டை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு வந்து வரிசையாக கேள்வி கேட்குறாங்க. அதில் திமுகவினர் மட்டும் கிரெடிட் எடுத்துக்கிட்டு போகிறாங்க அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு. அதில் அதிமுக, அதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச அதிமுகவுக்கும் பங்கு இருக்குது. இங்கே உள்ள மக்கள், உழைக்கும் வர்க்க மக்கள் எல்லாருக்குமே பங்கு இருக்குது. திமுகவுக்கும் ஒரு மிக முக்கிய பங்கு இருக்குது. ஆனால் அவர் கேட்ட கேள்விக்கு, உதயநிதி கேட்டதுக்கு முதல்வரோ தாவேகாவினரோ தான் பதில் சொல்லணும். முதல்வர் பதில் சொல்லுவாரா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. தாவேகா மோடிஜியோட 100 வருஷம் தானே இருக்காரு விஜய். ஆமாம், ஓகே. இன்னொரு பக்கம் என்னன்னா, பக்கத்து யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கல, புறக்கணிச்சிருக்காரு. ஓகே. அங்கே வந்து என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி தான் ஆட்சியில் இருக்காங்க. அப்படி இருந்தால் கூட போகவே இல்லை அவர். காரணம் வந்து பிஜேபி தொடர்ந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிட்டாராம். அதனால் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாராயணசாமி விமர்சனம் பண்ணியிருக்காரு. பாருங்க, அங்கே போயிருந்தா பாண்டிச்சேரிக்கு நிறையா நிதி தேவைப்படுது, நிறையா பிரச்சனை இருக்குது, நிறைய திட்டங்கள் இங்கே தேவைப்படுது, அதெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கலாம். பட் ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு ரங்கசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிக்கை கொடுத்துருக்காரு அங்கே நாராயணசாமி, காங்கிரஸில் இருந்துக்கிட்டு. சரி, ஓகே, அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி முதல்வர் விஜயுமே தனிப்பட்ட முறையில் சந்தித்து பிரதமர் மோடியோட வந்து பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் DK சிவகுமார் கர்நாடகா முதல்வரானோன்னா அவரும் தனியாக போய் சந்தித்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காங்களோ தான் முக்கியம். மேகதாட்டு அணை கட்டியே வந்து தீருவோம். ஏன்னா தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தடை விதிக்கணும்னு வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க. பாருங்கள், உச்சநீதிமன்றமே ரத்து பண்ணிட்டாங்க. அதனால் எங்களுக்கு அனுமதி நீங்கள் கொடுங்க, நாங்கள் மேகதாட்டில் அணை கட்ட போகிறோம், அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு DK சிவகுமார். பிரதமர் மோடிங்கிற தகவலாம் வந்து வெளியாகிருக்கு. ஆமாம், இதில் என்னென்னா, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அறிக்கை பேப்பர் லெவலில் தானே இருக்குது, அதை தயாரிக்கட்டும், அதுக்கே தமிழ்நாடு அரசு வந்து மறுப்பு தெரிவித்து இங்கே வாதங்களை வைக்கிறீங்கிற மாதிரி சொல்லி தான் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவர் DK சிவகுமார் கொடுக்குற பில்டப்பை பார்த்தா மேகதாட்டு அணையே நீங்கள் கட்டிக்கிங்கன்னு சொல்லிட்ட மாதிரி தான் அவர் பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதை வச்சு ஒரு பெரிய அரசியலும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு ஒரு எதிர் அரசியல் பண்ண வேண்டியது நிச்சயமாக தமிழ்நாடு அரசோட கடமை தான். நம்ம பேப்பர் லெவல்னு விட்டுட்டு போக முடியாது. இது மாதிரி சொல்லி தான் அங்கே நிறைய அணைகளை வந்து கட்டிட்டாங்க, பூமி பூஜை போட்டு கட்டிட்டாங்க. இப்போ பாரு, இப்போ இன்னைக்கு ஜூன் 11 வந்திருக்க வேண்டியது மேட்டூர் அணையிலேருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடவே இல்லை கர்நாடகா. இப்போ விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறாங்க. நாகையில் விவசாயிகள் போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. பாருங்கள், இந்த அரசாங்கம் வந்து தண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அங்கங்கே போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தண்ணி வரலன்னு வச்சுக்குவேன், பல்லாயிரக்கணக்கான நெற்பயிர்கள், பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் எல்லாமே பெரிய அளவில் பாதிக்கப்படும். ஏன்னா இதை வச்சு தான் திட்டம் போட்டு பல கடன்கள்லாம் வாங்கி ரெடியாக உட்காந்துருக்காங்க, தண்ணி வரட்டும் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஆமாம், அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஏன்னா கடந்த கால திமுக அதிமுக ஆட்சியிலையும் இதே மாதிரியான சூழல் இருந்தபோது நாங்கள் மாற்றி வாக்களித்தோம், இந்த தாவேக அரசுலையும் இதே தொடருதுங்கிறது தான் விவசாயிகளோட ஒரு கோரிக்கையாகவும் ஒரு வருத்தமாகவும் இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த மேட்டூர் அணை திறக்க முடியாமல் போயிருக்கு, தென்மேற்கு பருவமழை தள்ளி போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே நீர் வரத்து அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நாங்கள் அதை திறக்க முடியாத சூழல் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதிர்க்கட்சிகளுமே திறக்க முடியாத சூழலுங்கும் போது நீங்கள் மும்முனை மின்சாரத்தை தடை இல்லாமல் கொடுக்கணும், அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்கணும்னு அன்புமணி, ஜிகே வாசன்லாம் வந்து ஜிகே வாசன் திடீர்னு வந்து அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாரு. இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு சார்பில் 134 கோடி ரூபாய்க்கான சிறப்பு தொகுப்பு, இந்த நெல் சாகுபடி பண்ண விவசாயிகளுக்கான சிறப்பு தொகுப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த மேக்கேதாட்டு விவகாரத்தில் இன்னும் சீரியஸான நடவடிக்கையில் ஒரு ஆக்ஷன்ஸாக வந்து எடுக்க வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து டெல்லியிலேருந்து கிளம்பி கர்நாடகா போயிருக்காரு. அங்கே மூகாம்பிகை கோயில் இருக்குது. ஆமாம், அங்கே போய் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணி அந்த கோயிலுக்கு போய் பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து தனி விமானத்தில் சென்னை கிளம்பி வராரு முதல்வர் விஜய். ஆமாம், இந்த கோயில் வந்து பல தலைவர்களும் அங்கே போயிட்டு வந்திருக்கிறாங்க. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, இதுக்கு முன்னாடி முதல்வராக இருந்த ஸ்டாலின், அவங்களோட மனைவி துர்கா ஸ்டாலின், இப்படின்னு எல்லா அரசியல் தலைவர்களும் இந்தியா முழுக்க இருந்து அந்த கோயிலுக்கு போவாங்க. இப்போ இவரும் போயிருக்காரு. அது ஏதோ ஒரு சென்டிமெண்ட் அவங்க ஜோசியர்கள்லாம் சொல்லுவாங்க போல், இங்கே போயிட்டு வாங்கன்னு. ராதன் பண்டிட் அவர் சொல்லியிருக்காரு. அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், திருச்செந்தூர் போங்க, சாய்பாபா கோயில் போங்க அப்படின்ட்டு எல்லாரும் போயிட்டு வந்தார். அதுக்கு பிறகு சிஎம் ஆகிருக்காரு. இப்போ இது போயிட்டு போயிட்டு வாங்க. அவர் அந்த பேட்டிலே சொல்கிற ஒரு பேட்டியில் அவருக்கு பிஎம் ஆகிற யோகம்லாம் கூட இருக்குது விஜய்க்கு அப்படின்லாம் பேசியிருக்காரு. அவருக்கான அரசு ஆலோசகர் ஆகிற யோகம் இல்லையே, அது அவர் கணிக்காம விட்டார். ஆனால் என்ன சொல்கிறாங்க தெரியுமா டிவிக்கினர், அடுத்த ஒரு வருஷம் கழித்து நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அடுத்து கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா எல்லா இடங்கள்லையும் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்களாம். முதல்ல சவுத் இந்தியாவை பிடிச்சிட்டு அடுத்து நார்த் இந்தியாவுக்கு போகிற ஒரு பெரிய ரோட் மேப்பில் இருக்காங்களாம் அவங்க. ஏற்கனவே கட்சி பேர் எப்படி மாற்றுவாங்கன்னா தெரியல, தமிழக வெற்றி கழகம்னு இருக்கு, ஆல் இண்டியா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தமிழ் வருது இல்லை, அதான் மாற்றிக்க வேண்டியது. கேரளா வெற்றி கழகம், அப்படி தெலுங்கானா வெற்றி கழகம், மாநில மாற்றிக்கலாமா இருக்கும். அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அதே மாதிரி அவர் வந்து போய் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணனை பார்த்துருந்தாரு. அவர் வழியாக டெல்லியில் பாஜக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க, காங்கிரஸ் வேணாங்கிற மாதிரி. பட் அதுக்கப்புறம் போய் ராகுல் காந்தி, சோனியா காந்திலாம் வேறு சந்திச்சிருக்காரு. இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பிக்கும் டெல்லியிலேருந்துன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். உளவுத்துறை அறிக்கை அது வந்து முதல்வர்கிட்ட வந்து சமர்ப்பிப்பாங்க. ஒரு ஐஜி தலைமையில் ஒரு குழு வந்து இயங்கும். எல்லா அமைச்சர்களையும் வந்து கண்காணித்து அமைச்சர்கள் என்னென்ன வேலை பார்க்குறாங்கிறத ரிப்போர்ட்டாக வந்து கொடுப்பாங்க. கடந்த ஆட்சியிலே வந்து கொடுத்தாங்க, அது ஸ்டாலினுக்கு போகவே இல்லை அப்படின்னு தடுத்து நிப்பாட்டின குற்றச்சாட்டு எல்லாமே இருந்தது. இப்போ இந்த ஆட்சியில் இந்த குற்றச்சாட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. விஜயோட அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கிய சாமி முதல்ல வந்து படிக்கிறாராம். அதெல்லாம் தாண்டி முதல்வர் உதவியாக இருக்கிற ஒருத்தர் வந்து படிக்கிறாராம். அதுக்கு பிறகு அங்கே இருக்கிற ஒரு மூத்த அதிகாரி வந்து படிக்கிறாங்களாம். இந்த 3 பேர் படித்ததுக்கு பிறகுதான் முதல்வருக்கு போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எடிட் எதுவும் பண்ணுறாங்களா போகும்போது? ஏன்னா இப்போ வந்து கூட்டணி ஆட்சி நடக்குது. இப்போ கூட்டணி கட்சியில் இருக்கிற அந்த அமைச்சர்களையும் உளவுத்துறை மூலமாக கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ எல்லாத்த பற்றின அறிக்கை சிஎம்க்கு போனால் மட்டும் தானே கரெக்டான நடவடிக்கை எடுக்க முடியும். இது எப்படி தடுத்து நிப்பாட்டினாலோ இல்லை ஏதாவது ஃபில்டர் பண்ணி கொடுத்தாலோ சரியான நடவடிக்கை எடுக்க முடியாது, இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது இல்லைங்கிற ஒரு பேச்சு இப்போ ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாட்டு அரசியலில். அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் ஆட்சி எவ்வளோ க்ளீனாக கொடுத்தாலும் உங்கள் கட்சி நிர்வாகிகள் களத்தில் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கு வந்து ஒரு பெரிய ரியாக்ஷன் இருக்கும் மக்கள்கிட்ட அப்படிங்கிறது பொதுவாகவே சொல்லுவாங்க. அப்படியான ஒரு வேலையை தான் தாவேகா நிர்வாகிகள் சிலர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஆலந்தூரோட வடக்கு பகுதி செயலாளர் வேம்புலிங்கிற அந்த நபர் வந்து ஒரு கணவனை இழந்த ஒரு பெண், அவங்க வீட்டில் தனியாக இருந்திருக்காங்க, வீட்டுக்குள்ளே புகுந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்காப்புல. டக்குன்னு பிடிச்சி இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அண்ணாமலை வந்து என்ன கேள்வி கேட்குறாருன்னா, திமுக ஆட்சியில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னு தான் நீங்கள் வந்தீங்க, நீங்கள் வந்து அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதே மாதிரி முதல்வர் வேற ஒரு ட்ராக்கில் பேசிக்கிட்டு இருக்காரு, பெண்கள் பாதுகாப்பு அது இதுன்னு. ஆனால் இங்கே நடக்கிறது வேறு விஷயமா இருக்குது. இந்த மாதிரி ஆட்களை கட்சி அடையாளம்லாம் கொடுக்கக்கூடாது, இவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் மதுரையில் அந்த சோழவந்தான் பகுதியில் போன வாரம் ஒரு 10-12 நாட்களுக்கு முன்னாடியே வந்து
ஒரு தாவேக்காவோட உறுப்பினர் தனுஷ்கோடிங்கிற நபர் வந்து காரை வந்து ரோட்டில் நிறுத்தியிருக்காரு. எடுக்க சொன்னதுக்கு எடுக்காமல் வாக்குவாதமாகி அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் அவருக்கும் வாக்குவாதமாகி அருவாள் எடுத்து அரசு பேருந்து ஓட்டுநரையே வெட்டியிருந்தார். ஸோ இந்த மாதிரியான ஆட்களை கட்சியில் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த நபரையும் தனுஷ்கோடியையும் இப்போ கைது பண்ணியிருக்காங்க. இப்படியான ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எப்படி மக்கள்கிட்ட அதிருப்தி இல்லாமல் இருக்குங்கிற கேள்வி இருக்குது. இப்போ நிறைய ஆட்கள் வேற சேர துடியாக துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பல கட்சிகள்லேருந்து வர போகிறாங்க. இவ்வளோ பேர் வந்தாங்க அப்படின்னா நிச்சயம் வந்து எங்காச்சும் தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பெரிய கெட்ட பேர் தான் வரும். ஆமாம். இப்போ இன்னொன்று வந்து என்னென்னா அந்த சிங்கப்பெண் சிறப்பு திட்டம் வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, அதில் அந்த விஜய் வந்து தொடங்கி வச்சுட்டு பேசுகிறப்ப ஒரு ஏஐ வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த ஏஐ வீடியோவில் தமிழ் ஃபாண்ட் எல்லாமே தப்பாக இருந்திருக்கிற குற்றச்சாட்டு வானதி சீனிவாசன் உள்ளிட்ட சில தலைவர்களும் வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க. அதுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது அதிகாரிகளாலோ இல்லை மனிதர்களாலோ ஏற்பட்ட தவறு கிடையாது, தொழில்நுட்பத்தால் ஏற்பட்ட தவறுங்கிறாரு. அது எங்களாலே பூச்சிக்க முடியுது. ஏன் செக் பண்ணல, ஏஐயில் கரெக்ட் பண்ண முடியல அப்படின்றாரா? அது இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் வரப்போகிற இந்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்தால் பண்ணுற எல்லா வீடியோக்களும் இல்லை எல்லா இமேஜஸ் காட்சிகள் எல்லாத்தையுமே தமிழ் வளர்ச்சித்துறை மூலமாக ஆய்வு பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ஏஐக்கு வந்து நம்மளும் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கோம், தமிழ்லாம் அதில் வராது. என்னத்தை ஆய்வு பண்ணுறாங்கன்னு தெரியல. தனிப்பட்ட முறையில் தான் பண்ணணும் மேனுவலாக. இன்னும் அந்த அளவுக்கு ஏஐ தமிழை வந்து எடுத்துக்கல. சரி, இன்னொரு பக்கம் வந்து இந்த கட்சி நிர்வாகிகளை பற்றி பேசணும்ல, நிறைய இடத்துல பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு. அதனால இப்போ தேர்தல் முடிஞ்சோன்னா முதல் நிர்வாகிகள் கூட்டத்தை பனையூரில் என் ஆனந்த் வந்து நடத்தியிருக்காரு. அதில் வந்து நிறைய உத்தரவுகள் போயிருக்கு. ஏன்னா வந்து சில பிரச்சனைகள் நிர்வாகிகளாலே வர்றதுனால மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் வந்து தளபதியோட உத்தரவு ஒன்று வந்திருக்குன்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு என் ஆனந்த். என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் இந்த பார் லைசன்ஸ் எடுக்கிறேன், ஒயின் ஷாப் லைசன்ஸ் எடுக்கிறேன், இப்படிலாம் யாரும் போகக்கூடாது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது. இன்னொரு பக்கம் உங்கள் ஏரியாவில் உள்ள முக்கிய புள்ளிகள் கொண்டு வந்து பணத்தை திணிச்சு இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடாதீங்க, கை நீட்டிடாதீங்க. நம்ம வந்து அமைச்சர்கள் யாரும் அதை வாங்க மாட்டாங்க, நீங்கள் தான் மாட்டிக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி வந்து 234 தொகுதிகள் இருக்குல்ல தமிழ்நாட்டில், அதனால் 234 மாவட்ட செயலாளர் போடலாமா ஒரு யோசனை வந்து போயிட்டு இருக்கான் டிவிக்கில். ஆமாம், இது ஆரம்ப கட்டமாக ஒரு 9 மாவட்டங்களில் இது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து அங்கே போயிருக்கு. இதெல்லாம் தாண்டி விஜய்க்கு பிறந்த நாள் ஜூன் 3ஆவது வாரம் வரப்போகுது. அதை நீங்கள் பிரம்மாண்டமாக தமிழ்நாடு முழுக்க கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணணும், மக்கள்கிட்ட போய் நம்ம தலைவர் இன்னும் ரீச் பண்ண வைக்கணுங்கிற உத்தரவை போட்டிருக்காராம் பொதுச் செயலாளர். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மற்ற கட்சிகள் மாதிரி ஃப்ளக்ஸ் வைக்காதீங்க, வெடி வெடிக்காதீங்க, நலத்திட்ட உதவிகள் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் பண்ணுறாங்களா, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்களாங்கிறது ஜூன் 22 தெரிஞ்சிடும். இந்த சிங்கப்பெண் சிறப்பு படை அந்த யூனிஃபார்மில் கூல் சுரேஷ்ங்கிற ஒரு நடிகர் அங்கங்கே வந்து ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து அவர் இப்போயும் வந்து ஒரு கிறுக்குத்தனம் தான் பண்ணியிருக்காரு. அவர் ஏதோ ஒரு படம் நடிக்கிறாரா, அந்த படத்தோட ப்ரமோஷன் சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காரு. செய்தியாளர்களே அங்கே வந்து கேள்வி எழுப்புனாங்க, ஒரு முக்கியமான திட்டம், அதை கேலி பண்ணுற வகையில் இப்படி வந்து போட்டு வந்திருக்கீங்களேன்னு. ஆனால் இல்லை அது எப்படி, நானும் பெண்கள் பாதுகாப்புக்காக தான் போட்டு வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. பட் ரொம்ப மோசமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த இடத்துல. அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் ஒரு போடலை, வாயில் வேற பெரிய லிப்ஸ்டிக் வேற போட்டுட்டு தலையில் பொட்டு வேற வச்சுக்கிட்டு ஏதோ லேடி கிட்டப்லேயே வர மாதிரி வந்துருந்தார் அவர் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு. இதெல்லாம் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி தெரியல, அந்த திட்டத்தையே கொச்சப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக வந்து இருந்தது. இன்னொரு பக்கம் திமுகவில் RS பாரதி அவர் ஒரு கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ முதல்வரை சொல்கிறாரு, ஒருமையில் தான் பேசியிருக்காரு, நீ வந்து கோட் சூட்டு போட்டு வா, கோமணம் கூட கட்டிட்டு வா, ஆனால் இந்த நாட்டில் வந்து கோமணம் கட்டின ஆட்களுக்கு கூட ஓட்டு போட ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கோமணம் கட்டினவங்கெல்லாம் அதிகாரத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்ல வராரா, என்ன சொல்ல வராரு? சமூக நீதி பேசுகிற திமுகவோட பேச்சா இதுன்னு கேட்டிருக்காங்க சமூக வலைதளத்தில். அந்த வீடியோ இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து பேசுகிறாரு. அப்படி இந்த வயிற்றெரிச்சல் இருக்குல்ல, வெளிப்படையாக வந்து முகத்திலேயே அவருடைய பேச்சிலே தெளிவாக வந்து தெரியுது. மக்கள் பெரும்பான்மையாக வாக்களிச்சிருக்காங்க, அதற்கு பிறகு நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதை தோல்வியை ஏற்றுக்கல. இன்னொன்று என்னென்னா, அவரே வந்து என்ன பேசியிருந்தாருன்னா, ஒரு மேயர் ஏதாவது ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் மீசையை எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் பேசியிருந்தார். ஸோ மீசையை எடுத்துக்கிறது, இந்த புடவையை கட்டிக்கிறது, இந்த மாதிரியானது வந்து ஜெண்டர் பயஸ்டான பாலின சமத்துவமற்ற ஒரு பேச்சு தான். சமூக நீதி பேசுகிற திமுகவா நீங்கிறத நம்ம கேட்க முடியுது. ஏன்னா இந்த தோல்வியோட பதற்றத்தில் பேசுகிறாங்களா? ஏன்னா ஆராசாவோட பதிவும் அப்படி தான் இருந்தது. இவர் தான் அமைப்பு செயலாளராக இருக்காரு. இதை சொன்னால் சில பேர் வர கோவப்படுவாங்க. பட் என்னங்கிறத நம்ம சொல்லி தானே ஆகணும் மக்கள்கிட்ட. இப்போ ஏற்கனவே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகள்கிட்ட எதனால நம்ம தூத்து போனோங்கிறத ஒரு ஆய்வு பண்ணி அறிக்கையாக கொடுக்க சொல்லியிருந்தாங்க.
அந்த ஆய்வை கொடுத்துட்டாங்க. அதிலே சில ஃபில்டர்ஸ்லாம் போட்டு அமைச்சர்கள் வந்து நம்ம பேர் வந்துடக்கூடாதுலாம் இப்போ பிரச்சனை பண்ணதாகவும் தகவல் வந்திருக்கு. பட் வந்து குவிஞ்சிருக்குன்னு வந்து சொல்றாங்க. சென்னைக்கெல்லாம் 3000 பக்கம் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்களாமே. அதில் குறிப்பாக சேகர் பாபு மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. மாற்று கட்சியிலேருந்து வந்த எல்லாருக்குமே பொறுப்புகள் வந்து போட்டிருக்காரு. திமுக காலங்காலமாக உழைச்சவங்களுக்கு ஒரு பொறுப்பு போடவே கிடையாது. குறிப்பாக அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கு இந்த அரங்காவலர் பதவி இதெல்லாம் வந்து அறநிலைத்துறையில் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ஆளுங்க வேலை பார்க்க மாட்டேன்ட்டாங்க. சேகர் பாபு மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. அதெல்லாம் தாண்டி இங்கே ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்த மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள் இங்கே டிவிகேக்கு இருந்த அந்த செல்வாக்குங்கிறத அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அதான் தலைமையிட்டு சொல்லவும் மறைச்சிட்டாங்க அதை அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் விஜயோட செல்வாக்க தலைமையுமே நம்ம போய் சொன்னா கூட அதை கேட்டுக்கிறதுக்கான தூரத்தில் இல்லை, அமைச்சர்களை அணுகவே முடியல அப்படிங்கிறதெல்லாமும் சொல்லியிருக்காங்க. இளைஞர் அணிக்கு வழிவிடலை அப்படிங்கிறது பெரிய ஒரு குற்றச்சாட்டாக வந்திருக்கு. இப்போவுமே அங்கே திமுகக்குள்ள இளைஞர்கள் சீனியர் வர்சஸ் ஜூனியருங்கிற ஒரு வார் போயிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. இன்னொரு பக்கம் தோல்விக்கு யாரு காரணம், சபரீசனா இல்லை உதயநிதியா அப்படிங்கிற அந்த பிரச்சனையும் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இப்போ எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி ஸ்டாலின் வந்து சீக்கிரம் முடிவெடுப்பாங்கன்னு சொல்றாங்க. முழுக்க முழுக்க இளைஞர்களை கொண்டு வந்து ஒரு புதிய கட்டமைப்பை உருவாக்கலாங்கிற ஒரு பேச்சு வந்து அங்கே இருக்குது. செயல் தலைவராக மாற்றலாமா உதயநிதியை, அதே மாதிரி துணை பொதுச் செயலாளராக யாரை போடலாம் அப்படிங்கிறதுலையும் ஒரு சண்டை போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. டிஆர் பாலு வேணான்னு உதயநிதி தரப்பு தடுக்கிறதாகவும். பொதுச் செயலாளர் சீன்லேயே இல்லையே, அவர் தோத்துட்டு போனாப்புல, அவ்வளோதான். துரைமுருகனுக்கு பதிலாக யாருங்கிறதுலையும் ஒரு இது போயிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன முடிவு எடுக்கிறாரு ஸ்டாலின்ட்டு. இப்போ தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனைன்னு பார்க்குறப்ப பவர் கட்டு தான். அதுவும் சென்னையை சுற்றி இருக்கிற பல ஏரியாக்கள் ஒரு பெரிய பிரச்சனைவே போயிருக்கு. ஆட்சிக்கு வந்து 1 மாதம் ஆச்சு. கேட்டால் நிர்மல்குமார் வந்து பாருங்கள் வீடியோ வெளியிடுறோன்னு சொல்லிட்டு அங்கே ஃபியூஸ் கட் எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் போடுறாரு. பட் இருந்தால் கூட பல இடங்களில் அரசாங்கமே பவர் கட் பண்ணுறாங்கல்ல, முன்கூட்டியே இவங்க சொல்லிட்டு பவர் கட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. மக்கள் வந்து அவங்களோட பிளான் பண்ணி அந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுருப்பாங்க. அறிவிக்கப்படாத மின்வெட்டாக தான் இருக்குது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறதுனால மக்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. நைட் ஆச்சுன்னா போதும் பல ஏரியாக்களை வீதிக்கு வந்து நின்றுறாங்க. அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது வந்து பொதுமக்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கூட்டணியில் இருக்கிற ஆதரவு தெரிவிக்கிற கட்சி தலைவர்களும் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா சிபிஎம் தலைவர் சண்முகம் தமிழ்நாட்டில் பவர் கட்டுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு, சீக்கிரம் அதை தீர்க்கணுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஆமாம், இன்னும் வந்து அந்த கருப்பு ஆடுகள் போன ஆட்சியில் அணில்கள் இருக்காங்க அப்படின்னு வந்து செந்தில் பாலாஜி சொன்னார். ஆட்சிக்கு வந்தோன்னா அங்கேயும் தொடர் மின்வெட்டு இருந்தது திமுக வந்தபோது. இப்போ இவங்க வந்தபோதும் அதே தொடர் மின்வெட்டுக்கு ஃபியூஸ் கேரியரை வந்து இவர் வந்து சொல்கிறாரு. இப்போ ஃபியூஸ் கேரியரை எடுத்துகிட்டு போகிறது அரெஸ்ட்லாம் கூட பண்ணியிருக்காங்க. இப்போ பொதுமக்கள் யாரும் எடுத்துட்டு அந்த துணிவு வராது. அப்ப யார் சொல்லி இதை பண்ணாங்க வெளிப்படையா வந்து சொல்லணும்ல. அதையும் வந்து மூடி மறைச்சு ஃபியூஸ் கட் எடுத்துட்டு போயிடறாங்கன்னு விமர்சனம் வச்சுட்டு இருந்தா என்ன வருது? இது வந்து தடுக்க வேண்டியது அரசாங்கம் தானே. ஆமா, தடுக்க வேண்டியது அரசாங்கம். இதை வந்து ரொம்ப நாட்கள்லாம் இந்த மாதிரி காரணம் சொல்லி தப்பிக்க முடியாது. மின்வெட்டுங்கிறது நேரடியா மக்களை பாதிக்கிற ஒரு விஷயம். உள்ளாட்சி தேர்தல்லாம் பல பிளான் போட்டு வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் பவரை பிடுங்கி விட்டுருவாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், டிஎம்கே பவரை பிடுங்கி விட்டாங்க. இப்ப டிவிகே பவராலே போயிடாம பார்ப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. டிவிக்கு ஆட்சிக்கு வந்த உடனேயே 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டது. அதை வச்சு காசி மாயன்கிற சமூக ஆர்வலர் ஆர்டியில் கேள்வி வந்து கேட்டிருந்தாரு, தமிழ்நாட்டில் எவ்வளோ கடைகள் இருந்தது? இப்போ 717 கடைகளும் கல்லூரி பக்கத்துலேயும் பேருந்து நிலையம் பக்கத்துலேயும் கோயில் பக்கத்தில் இருந்ததா? அது எத்தனை கடைகள்? இப்போ நிறைய டீட்டெயில் வந்து கேட்டிருந்தாரு. எல்லாத்துக்கும் என்ன பதில் சொல்லிடுறாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான், டெம்ப்ளேட்டா. ஓகே, கோப்பு நிலுவையில் உள்ளது, தகவல் தர இயலாது. 2வது கேள்விக்கு முதல் கேள்விக்கு பதில் சொன்னதான் இதுக்கும் அப்படின்னு இருக்காங்க. இதை மாதிரி எல்லா கேள்வியும் பதில் சொல்லிடுறாங்க. இதை போட்டு விட்டு முடிச்சு விட்டாங்களா? நல்ல கேள்வி, அதுக்கு அடுத்த கேள்வி, அதுக்கு அடுத்த கேள்வின்னு ஆர்டிஐல விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமா, யாரு இதுதான் மாற்றமா? ஆட்சியாளர்கள் எப்போதுமே இந்த மாதிரியான ஒரு பதில தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது டெல்லியில இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி. இப்ப இந்த அரசும் புதிய அரசும் மாற்றம்ட்டு அதை தான் சொல்லியிருக்காங்க. இதான் சொல்றாங்க. பட் இந்த டாஸ்மாக் ஒரு பெரிய தலைவலியாக தான் போயிருக்கு. 2 ஆட்சியிலையுமே, அதிமுகலையும் சரி திமுகலையுமே சரி, இந்த டாஸ்மாக்ல சப்ளை பண்ற அந்த ஆட்கள்லாம் இருக்காங்களா, அவங்க அரசியல் இருக்காங்க. இவங்க எல்லாருமே அந்த இதுல மட்டும் கட்சி பாகுபாடு இல்லாம சிண்டிகேட் போட்டு காசை பெரிய லெவலில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்போ இதெல்லாமே முதல்வர் விஜய் காதுக்கு வந்து போயிருக்கான். அதனால மூத்த அதிகாரிகள் என்ன ஆலோசனை சொல்றாங்க அப்படின்னா, பேசாம தனியார் நம்ம விட்டுறலாம். தனியார் விட்டுட்டாங்கன்னா அவங்க எங்கன்னா வாங்கிட்டு போட்டு நமக்கு எதுவுமே கிடையாது. அவங்க 10 ரூபா வச்சாலும் கவலை கிடையாது, 20 ரூபா வச்சாலும் நமக்கு கவலை கிடையாது. அதை ஏன்னா அது பல மாநிலங்கள்லையும் கொள்முதல் அரசு பண்றாங்க, விற்கிறது தனியார் தான் விற்கிறாங்க. இங்க வந்து அரசே விற்கிறது ஒரு பிரச்சனையா தான் இருந்திருக்கு. அதனால இந்த தனியாருக்கு டாஸ்மாக் கடைகளை கொடுத்துறதுங்கிறது, அறிவிப்புங்கிறது சீக்கிரம் வரலாம் அப்படின்லாம் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. மேபி ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா ஆட்சியில மிகப்பெரிய கெட்டப்படி தான் வந்துகிட்டே இருக்குல்ல. 10 ரூபான்னு விஜய்
பாடினார் வேற. அதே மாதிரி மின்வெட்டுக்கு வருது, மின்னை தனியார் கொடுத்துட போகிறாங்க. நான் கொடுக்க மாட்டோம், அப்படிலாம் நடக்காதுங்கிற மாதிரி நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. இது மின் தயாரிப்பை சொல்லி, மின் தயாரிப்பு நான் சொல்ல டாஸ்மாக் கடையில் சொல்கிறேன். அதுவும் பிரச்சனையாக இருக்குது, அதையும் தனியார் கொடுத்துருவோன்னு எல்லாத்தையும் கொடுத்துட போகிறாங்க. இல்லை, அது வந்து முதல்ல பிரச்சனை தான் ஆகும். பாருங்கள், தனியாரை ஊக்குவிக்கிறாங்க, இவங்க கட்சி ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் என்னென்னா, இதுக்கு ஒரு பர்மனெண்ட்டான ஒரு முடிவு கிடச்சிரும். பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிற மேட்ரும், இந்த சிண்டிகேட் போட்டு காசு அடிக்கிற மேட்ரும், அங்கே இருக்கிற அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைக்கிறாங்கல்ல பல கட்சிகளுக்கு, அது எல்லாத்தையும் உடச்சிடலாங்கிறாங்க இந்த ஒரே பால்ல. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இளம் வயசுலேயே தன்னோட இசையால் உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சுக்கிட்டு இருக்காரு லிடியன் நாதஸ்வரம். போன வருஷம் 1330 குரலுக்கும் அவங்க சகோதரியோடு சேர்ந்து மியூசிக் போட்டிருந்தாரு. அது ஆல்பம்லாம் வெளியாச்சு. சூப்பராக இருக்கும் அந்த ஆல்பம். வந்து பொருளோட மியூசிக் வந்து போட்டிருந்தாரு. அதுக்கு எல்லாரும் பாராட்டு தெரிவித்தாங்க. இப்போ உலகம் முழுக்க இருந்து இன்னொரு பாராட்டு வேற வாங்க போகிறாரு. இப்போ லண்டன் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவில் போய் 92 உலக தரம் வாய்ந்த இசைக்கலைஞர்களை வச்சு சிம்பனி நம்பர் 1 நியூ பிகினிங்ஸுங்கிற தலைப்பில் சிம்பனி இசையை வந்து நிகழ்த்தி இருக்காருங்க. இந்த இளம் வயதிலே அதை பண்ணியிருக்காரு. இளம் வயதிலே வந்து பண்ணியிருக்காரு. இந்த சிம்பனிக்கு யார் கண்டக்டராக இருந்தாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்டர்ஸ்டெல்லர் போன்ற முக்கியமான படங்களுக்கு இசையமைப்பாளராக இருந்த ஹான்ஸ் சிம்மர், இவர் மியூசிக்லாம் கண்டக்டராக இருந்த மேட் டக்னிங்கிறவர் தான் நம்ம லிடியனுக்கும் வந்து கண்டக்டராக வந்து இருந்திருக்காரு. ஓகே, ஆமாம், பெருமை தான் அவர் தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்காரு. அடுத்தடுத்து அந்த சிம்பனி இசை நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சுட்டு தமிழ்நாட்டு வந்தவருக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு அரசின் சார்பாக அமைச்சர் ராஜ்மோகன், வன்னியரசு, அதே மாதிரி மதிமுக தலைவர் வைகோவும் வந்திருந்தார். 3 பேர் சேர்ந்து லிடியனை வந்து வரவேற்று வாழ்த்தியிருக்காங்க. லிடியனோட இசையை ஆக்சுவலி நேரில் கேட்க வாய்ப்பெலாம் எனக்கு கிடச்சிது. அது காரணம் வந்து பேசலாமாங்கிற நிகழ்ச்சியில் நம்ம பட்டிமன்றம் ராஜா சாரும் பாரதி பாஸ்கர் மேடமும் சேர்ந்து பேட்டி எடுத்துருந்தாங்க. அப்போ அங்கே அவர் பீட் பண்ணுறப்பே ஒரு பயங்கர வைப்பாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் நாங்கள் வந்து இருந்தேன். உண்மையாலுமே தமிழ்நாட்டோட ஒரு பெரிய ப்ராடிஜி தான், ஒரு கடவுளுடைய அருள் தான் நிச்சயம் லிடியன் நாதஸ்வரத்துக்கு. ஓகே, அவருக்கு நம்ம வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். அப்படியே வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனோம்னா அங்கே ஒரு வழக்கு பஞ்சாபில் 2001 நடந்தது. ஒரு சம்பவம், ஒரு சாலை விபத்தில் மனைவி இழந்த கணவன், அவர் வந்து இழப்பீடு கேட்டு வழக்கு போடுறாரு. உள்ளூர் கோர்ட்டு, உயர்நீதிமன்றம்லாம் போட்டு அதிலெல்லாம் திருப்தி இல்லாமல் இப்போ உச்சநீதிமன்றம் வரையும் அந்த வழக்கு வந்து அதில் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனைவி அப்படிங்கிறவங்க வீட்டை மட்டும் பார்த்துக்கிறவங்க கிடையாது, அவங்க நாட்டோட வளர்ச்சியிலையும் அவங்க பங்கு இருக்குது. நாட்டை கட்டமைக்கிறதுலே வந்து வீட்டிலே இருக்கிற பெண்களுக்கான ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அவங்களோட பங்கு வந்து ரொம்ப உன்னதமானது அப்படின்னு அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு. அது மாதிரி சொல்லிவிட்டு, அவங்க ஹோம் மேக்கர் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அவங்களுக்கு வந்து அந்த ஊதியமாக நாங்கள் மதிப்பீடு செய்கிறது 30,000 ரூபாய், அவங்க பண்ணுற வேலைகளுக்கானது, அது நாட்டுக்கே அது ஒரு வளர்ச்சியை கொடுக்குற ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதில் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ஹோம் மேக்கர் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். அவங்க வந்து உண்மையிலே நாட்டோட வளர்ச்சிக்கும் பங்காற்றுறாங்க. அது உச்சநீதிமன்றம் வரையும் இப்போ போயிருக்கு, கருத்து சொல்லியிருக்காங்க. உன்னால் ஒன்று மிச்சம்யா, அடுத்த முறை நான் கரண்ட்டு பில்லு கட்ட போகிறதே இல்லை அப்படின்னு விஜய் ஃபோட்டோவை பார்த்து சொல்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சென்னையில் இரவு நேரத்தில் தினமும் தெருவில் பேரன் பேத்தியுடன் மக்கள் கொண்டாட்டம். டிவிகே ஆட்சியின் சந்தோஷமே இதற்கு காரணம் என மக்கள் பெருமிதம். இன்றைய சூழ்நிலைகள் என்னை அரசியலில் நுழைய வேண்டிய நிலைக்கு கொண்டு வந்துள்ளன அப்படின்னு ராகவாலாரன் சொல்கிறாரு. இதையே தான் அந்த டெய்லரும் சொன்னாருன்னு போட்டிருக்காங்க. அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா, மக்கள் நீங்களே சொல்லுங்கள் ராகவாலாரன்ஸ். மக்கள் மனநிலைன்னு போட்டு சோதிக்காதீங்கடா என்னைய அப்படின்னு சொல்கிறாங்க. மேகதாட்டு பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிராக இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து மக்கள் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி பெரிய பிரச்சனைன்னு பார்க்குறப்ப மின்சார பிரச்சனை தான். அடிக்கடி பவர் கட் ஆகிக்கிட்டு இருக்குது. அதுவும் வெயில் நேரத்தில் இன்னும் வேறு வெயில் கொளுத்த போதுன்னெலாம் சொல்கிறாங்க, எல்னினோ எஃபெக்ட்னால. அதனால் கப்பு முக்கியம் பிகிலுங்கிறத தாண்டி இப்போ மக்கள் வந்து கரண்ட்டு முக்கியம் பிகிலு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பவர் முக்கியம் பிகிலு அப்படின்றாங்க. எந்த பவர்னா மக்களை பொறுத்தவரையும் வீட்டில் வர அந்த கரண்ட் பவர் முக்கியன்றாங்க. ஆமாம், இவங்க ஆட்சியில் இருக்கணும்னா அந்த பவரும் முக்கியம், அதுக்கு வந்து கரண்ட் இருக்கணும், இல்லைனா மக்கள்கிட்ட பெரிய அதிருப்தி வரும். அதனால் பவர் முக்கியம் பிகிலுங்கிற அவார்டை வந்து கொடுத்துட்டு நிர்மல்குமாருக்கும் விஜயம் கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.